ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி பாயில் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு காலிஃப்ளவரை ஒரு 10 மினிட்ஸ் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு 50 to 60 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இந்த தக்காளி நல்லா மசிய வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலாவை சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து இந்த மசாலா அந்த கலர் மாறி அந்த ப்ரௌனிஷ் கலருக்கு வர்ற வரைக்கும் நம்ம காலிஃப்ளவரை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டு ஒரு பிரட்டி எடுத்தோன்னா நம்மளோட பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லா டிஷ்ஷுக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.